மக்கள் திலகம் எம்ஜிஆர் சண்டை காட்சியில் பாடல் காட்சியில் மட்டும் வல்லவர் அல்ல, நடனமாடுவதில் வல்லவர் என்பதை நிரூபித்த படங்கள் சொல்ல ஒரு ரெண்டு படத்தை மட்டும் உங்களுக்கு சாம்பிளாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நாட்டிய பேரொளி பத்மினி நடனத்தில் நம்பர் ஒன்றுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவங்களோட மன்னாதி மன்னனில் ஒரு பாட்டு வரும், போட்டி நடனம் மாதிரி வரும், ஆடாத மனமும் உண்டோ அப்படின்ற பாட்டு. பார்த்திங்கன்னா ஓரளவு அபிநயம், அதான் ஒரு மக்கள் திலகம். அது அவர் வந்தால் திரையில் வந்தாலே போதும், எதையும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் சமாளித்து அது ஈக்குவலாக தாளம் போட்டு நடனம் ஆடி சமாளித்து அந்த படம் ஓரளவு வெற்றி படமாக அது அமைஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியிருந்து கோயில்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஆடலுடன் பாடலை கேட்டுன்னு பிரபலமான படம். பஞ்சாப் காங்கடா டான்ஸ், அது பஞ்சாபி டான்ஸு. எம்ஜிஆர் பஞ்சாப் கட்டப்பில் இருப்பார், விஜயலட்சுமி நடிகை பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக ஆடும். அப்போ கூட டேரக்டர் சங்கர்கிட்ட எம்ஜிஆர் சொன்னாராம், ஏன்னா எவ்வளோ நடனம் தெரிஞ்ச வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி இது கூட நடனம் ஆடி என்னங்க பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த மக்கள் திலகம் அதாங்க சொல்கிறேன், அதுக்கு இணையாக ஓரளவு நல்லா பிரமாதமாக பண்ணியிருப்பாருங்க. அந்த பாட்டை இன்றைக்கி பாருங்கள், அது பம்பரமாக ஆடுனா கூட அந்த சைகை இருக்குது பாருங்கள். புரட்சித் தலைவர் மகளோட சைகை, டான்ஸு எல்லாமே கிளப்பியிருப்பார். ஒரு பொதிகை காணொலியில் ஸ்ரீவித்யா பேட்டி கேட்கும்போது அந்த இருவர் அந்த தகவலை சொன்னார். அப்போ ஸ்ரீவித்யா சொல்லுது, நாங்கள்லாம் யாங்க விஜயலட்சுமியை பார்த்தோம், எம்ஜிஆரை தானங்க பார்த்தோம்னு சொன்னாங்களாம். அவ்வளோ மாசு இருந்து அவ்வளோ நுணுக்கமாக அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் பாருங்கள். ஆடியன்ஸ் மக்கள் பார்ப்பாங்க, பிடிச்சவங்களும் பார்ப்பாங்க, பிடிக்காதவங்களும் பார்ப்பாங்க. அந்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு மேக்கப் பண்ணி அதில் ஆடி அசத்தியிருப்பார். அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் குடியிருந்த கோயில். மன்னாதின் கூட சுமாரான வெற்றி, அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதனால் எம்ஜிஆர் நடனமாடுவதில் சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அந்த 2 படங்களோட இதுவும்